ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபக்க வீவர்ஸ் அனைவரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ உலகத்தோட வல்லரசு நாடான சீனாவில் இருக்கிற இளைஞர்களை பற்றி தான். அங்கே இருக்கிற படித்த நல்ல வேலைக்கு போகிற இளைஞர்கள் எல்லாரும் இப்போ திடீர்னு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி இதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீனாவில் இப்போ இருக்கிற லட்சக்கணக்கான இளம் பசங்களோட தற்போதைய நிலைமை இதுதான். இவங்க பண்ணுற இந்த விசித்திரமான விஷயத்துக்கு பேர் தான் டாங்பிங். அப்படின்னா அப்படியே தரையில் மல்லாக்கா படுத்துக்கிறது. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துக்கே உழைப்பை ஏற்றுமதி செஞ்ச ஒரு நாட்டில் இன்றைக்கி பசங்க வீதி வீதியாக பூங்காக்களில், ஏன் தங்களோட சின்ன சின்ன அறைகளில் கூட அப்படியே அசைவற்ற உடல்களாக படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட போய் ஏன் இப்படி படுத்துட்ருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிற பதில் நம்மை அப்படியே உறைய வச்சுடும். நாங்கள் எவ்வளோ ரத்த சிந்தி ஓடினாலும் எங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. அப்புறம் எதுக்காக நாங்கள் உடம்பை கெடுத்துக்கிட்டு ஓடணும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கே இதை கேட்கும்போது ஒரு நிமிஷம் வலிக்குதில்ல. ஏன்னா காலையில் விடிஞ்சதில் இருந்து ராத்திரி வரைக்கும் கஷ்டப்பட்டு ஓடியும் மாத கடைசியில் நிம்மதி இல்லாமல் தவிக்கிற நம்மளோட வாழ்க்கையும் ஏதோ ஒரு இடத்துல இதோட பொருந்தி போகுது. சீனாவோட பெரிய பெரிய கம்பெனிகளில் 996 அப்படின்னு ஒரு கொடூரமான வேலை கலாச்சாரம் இருக்குது. காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே நுழையணும், ராத்திரி 9 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கணும், அதுவும் வாரத்துக்கு 6 நாட்களும். அங்கே இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிகள்லையும் டெக்னாலஜி நிறுவனங்களையும் வேலை செய்கிற இளைஞர்கள் தங்களோட சீட்டில் இருந்து எந்திரிக்க கூட பயந்து நடுங்குறாங்க. ஏன்னா அவங்க தலைக்கு மேலே ஒரு கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க எத்தனை தடவை பாத்ரூமுக்கு போகிறாங்க, எவ்வளோ நேரம் சீட்டில் இல்லைன்னு எல்லாத்தையும் அந்த கேமரா கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் சில கம்பெனிகளில் தங்களோட கம்ப்யூட்டர் கீபோர்டை தட்டாமல் 2 நிமிஷம் சும்மா இருந்தால் கூட உடனே சம்பளத்தை குறைச்சிடுறாங்க. இதனாலேயே அங்கே வேலை செய்கிற இளைஞர்கள் தண்ணி குடிக்க கூட பயந்து பசியோடையும் தாகத்தோடையும் தங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை வெறிச்சு பார்த்து உழைக்கிறாங்க. இதோட விளைவு எவ்வளோ கொடூரமாக முடிஞ்சது தெரியுமா? ஒரு நாள் ராத்திரி 11 மணி ஒரு பெரிய டெக்னாலஜி கம்பெனியோட 23 வயசு பொண்ணு வேலையை முடித்து வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா. திடீர்னு அவளுக்கு நெஞ்சு வலிக்குது. அப்படியே ரோட்டோரமாக சரிஞ்சு விழுந்துட்டா. அவளோட அந்த இளமையான உயிர் அந்த இடத்துலையே பிரிஞ்சு போச்சு. அவளோட அசைவற்ற உடலை தூக்கும்போது தான் தெரியுது, அவள் தொடர்ந்து 2 வாரமாக தூங்கவே இல்லை. வெறும் காஃபியையும் எனர்ஜி ட்ரிங்கையும் குடிச்சிட்டு ஆஃபீஸுக்காக மட்டுமே ஓடி இருக்கா. இப்படி அடுத்தடுத்து எத்தனையோ இளைஞர்களுடைய உயிர் அந்த ஆஃபீஸ் நாற்காலியிலேயே பிரிய ஆரம்பித்தது. இவ்வளவு ரத்தமும் வேர்வையும் சிந்தி உழைச்சும் அவங்களுக்கு ஒரு சின்ன வாடகை வீடு கூட வாங்க முடியாத அளவுக்கு தான் சம்பளம் கிடைச்சது. அப்போ தான் அந்த பசங்க யோசித்தாங்க, நாம் யாருக்காக ஓடுறோம்? இந்த அரசாங்கத்துக்காகவும் அந்த முதலாளிகளோட ஆடம்பரத்துக்காகவும் நாம் ஏன் எங்களோட உயிரை விற்கணும்? நாம் எவ்வளவு தான் ஓடினாலும் இந்த நரகத்தில் இருந்து வெளியே வர முடியாது. அப்போ நாம் ஏன் ஓடணும்? ஓடுறத நிப்பாட்டுவோம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இந்த வழி தான் அவங்கள அப்படியே முடக்கி போட வச்சது. ஆனால் இந்த பசங்க சும்மா படுத்துக்கலை. இவங்க எடுத்த அந்த முடிவு ஒட்டுமொத்த சீன அரசாங்கத்தையே ஆட்டி படைக்க ஆரம்பித்தது. இப்படி அடிமை மாதிரி உழைச்சி வெறுத்து போன சீன இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு விசித்திரமான போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. ஆனால் இவங்க கத்தியை தூக்கலை, கல்லை தூக்கலை, வீதியில் இறங்கி கோஷமிடலை. அதுக்கு பதிலாக அவங்க எடுத்த ஆயுதம்தான் ரொம்ப பயங்கரமானது. அதுக்கு பேர் அமைதி புரட்சி. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இனிமேல் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், குழந்தைங்க பெற்றுக்க மாட்டோம், வீடு வாங்க மாட்டோம், கார் வாங்க மாட்டோம், ஏன் அரசாங்கத்துக்கு ₹1 கூட வரி கட்ட மாட்டோன்னு அடம்பிடிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேறணும்னா உழைச்சி சம்பாதிச்சு வீடு வாசல்னு வாங்கணும். ஆனால் இந்த பசங்க எங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையும் வேணாம், அதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற நரகமும் வேணாம், எங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடும் படுத்து தூங்க ஒரு சின்ன இடமும் இருந்தால் போதும்னு எல்லாத்தையும் துறந்துட்டு சன்னியாசி மாதிரி வாழ ஆரம்பித்தாங்க. இந்த பசங்க தங்களோட வேலைகளை பாதியிலேயே நிறுத்திட்டு பூங்காக்களில் இருக்கிற பெஞ்சிலையும் தெரு ஓரங்களையும் அப்படியே மல்லாக்கா படுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு சீன அரசு மிரண்டு போயிருச்சு. ஏண்டா உழைக்காமல் இப்படி படுத்து கிடக்குறீங்கன்னு கேட்டால் அவங்க சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி பதிலடி கொடுத்தாங்க. அது என்ன ஃபோட்டோ தெரியுமா? ஒரு பெரிய கத்திரிக்கோள், அதுக்கு முன்னாடி வளைஞ்சி நிற்கிற ஒரு சின்ன புல்செடி, அந்த செடிக்கு கீழே அவங்க எழுதின அந்த ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த சீனாவையும் உலுக்கிருச்சு. புல்செடி வளர வளரத்தான் அதை கத்திரிக்கோளால் வெட்ட முடியும், நாங்கள் வளரவே மாட்டோம், அப்புறம் எப்படி நீங்கள் எங்களை வெட்டுவீங்க? அதாவது நாங்கள் சம்பாதிச்சு பெரிய ஆளானா தானே நீங்கள் எங்ககிட்ட இருந்து வரியை பிடுங்க முடியும்,
நாங்கள் சம்பாதிக்கவே மாட்டோம், அப்புறம் எங்ககிட்ட இருந்து எதை உறிஞ்சுவீங்கன்னு ஓப்பனாக கேட்குறாங்க. இளைஞர்களோட இந்த ஒரு முடிவு சீனாவோட பொருளாதாரத்தை அப்படியே தலைகீழாக திருப்பிருச்சு. ஆனால் இதை பார்த்துட்டு சீன அரசாங்கம் சும்மா இருந்ததா? இந்த அமைதி புரட்சியை அடக்க அவங்க எவ்வளோ கொடூரமான சாட்டையை சுழத்துனாங்க தெரியுமா? தன் நாட்டு இளைஞர்கள் இப்படி உழைக்காமல் முடங்கி போய் கிடக்கிறத பார்த்துட்டு சீன அரசாங்கம் சும்மா வேடிக்கை பார்க்கல. அவங்க கையாண்ட முறை தான் கேட்குற நம்ம நெஞ்சையே பதற வைக்கும். முதல்ல இந்த டாங்பிங் அப்படிங்கிற வார்த்தையை சோசியல் மீடியாவில் யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டாக தடை செஞ்சாங்க. இந்த வார்த்தையை பேசி சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டால் லட்சக்கணக்கான இளைஞர்களோட அக்கௌண்ட்டுகளை ஒரே ராத்திரியில் முடக்கினாங்க. பசங்க தங்களோட கஷ்டங்களை பகிர்ந்துக்க வச்சுருந்த குரூப்புகள் எல்லாமே அரசாங்கத்தால் அதிரடியாக நீக்கப்பட்டுச்சு. ஆனால் இதோடு அவங்க நிறுத்தலை. இந்த பசங்களை எப்படியாவது திரும்பவும் இழுத்துட்டு வந்து வேலை வாங்கணும்னு ரொம்ப கொடூரமாக சில திட்டங்களை கொண்டு வந்தாங்க. சீனாவில் சோசியல் கிரெடிட் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது அரசாங்கத்தோட பேச்சை கேட்காதவர்களோட புள்ளிகளை குறைச்சிடுவாங்க. இந்த பசங்க வேலைக்கு போகாமல் படுத்து கிடந்ததால் இவங்களோட சோசியல் கிரெடிட் புள்ளிகள் மொத்தமாக குறைஞ்சிடுச்சு. இதோட விளைவு என்ன தெரியுமா? இந்த இளைஞர்களால் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போக ட்ரெயின் டிக்கெட் கூட புக் பண்ண முடியாது. இவங்களுக்கு எந்த ஒரு பேங்க்லேயும் லோன் கிடையாது. ஏன், ஒரு கட்டத்தில் இவங்க தங்கி இருக்கிற வாடகை வீட்டுக்கு கூட கரண்ட் கட் பண்ணப்பட்டுச்சு. இதை விட பெரிய கொடுமை, இந்த பசங்களோட வயசான பெத்தவங்களை மிரட்ட ஆரம்பித்தாங்க. உங்கள் பிள்ளை வேலைக்கு வரலன்னா உங்களுக்கு அரசாங்கம் தர பென்ஷன் காசை நிறுத்துவோம்னு சொன்னாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். பெத்தவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்க கூட காசு இல்லாமல் அவங்க தவிக்கும்போது இந்த பசங்களோட மனசு எப்படி துடிச்சிருக்கும்? தங்களால் தங்களை பெத்தவங்களும் நடு ரோட்டுக்கு வர்றாங்களேன்னு நினச்சி எத்தனையோ இளைஞர்கள் ராத்திரி முழுக்க அழுது தங்களோட கண்ணீர்லேயே பாய நினைச்சிருக்காங்க. வேலைக்கு போனால் உடம்பும் மனசும் செத்து போகும். வேலைக்கு போகாமல் படுத்து கிடந்தா பெத்தவங்களோட நிம்மதி போயிடும். இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டு அந்த இளைஞர்கள் பட்ட வேதனை நரகத்தை விட கொடுமையானது ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் வேற வழியே இல்லாமல் தங்களோட கண்ணீரை தொடச்சிக்கிட்டு மனசெல்லாம் செத்துப்போன ஒரு அசைவற்ற உடலா மறுபடியும் அதே நரக ஆபீஸ்குள்ளே பல பசங்க தலையை குனிஞ்சிக்கிட்டு நுழைய ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க உடம்பு மட்டும்தான் வேலை செய்யுது. அவங்க மனசுக்குள்ளே இருந்த ஆசைகளும் கனவுகளும் மொத்தமாக செத்து போச்சு. நாம் ஏதோ சீனாவில் மட்டும் நடக்கிற தூரத்து மர்மம்னு நினச்சி இதை அப்படியே கடந்து போயிட முடியாது. ஏன்னா இதே நரகம் மெல்ல மெல்ல நம்ம ஊர் இளைஞர்கள் மத்தியிலையும் குயிட்டிங் அப்படின்ற பேரில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இங்கே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்றும் உங்கள் வேலையை அலட்சியப்படுத்த சொல்லலை, இல்லை வேலையை விட்டுட்டு விலகி நில்லுங்கன்னு சொல்ல வரலை. ஏன்னா நம்ம வாழ்க்கையோட வாழ்வாதாரத்துக்கு வேலையும் உழைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் அதை விட உங்களோட உயிர் முக்கியம். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற உங்கள் குடும்பமும் முக்கியம். வேலை, காசு, பணம் எல்லாமே வேணும் தான். ஆனால் அதுக்காக உங்களோட நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் மொத்தமாக இழந்துடாதீங்க. எல்லாத்துலேயும் ஒரு கவனத்தோடு இருங்க. உங்கள் உடம்பையும் மனசையும் நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கொஞ்சம் நிதானித்து தங்களை பார்த்துக்கட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.